இந்த எபிசோடு வந்து மோஸ்ட் லைக்லி ஒரு கான்வர்சேஷன் ஃபீல்டு எபிசோட தான் இருக்கும். இது வந்து அந்த கேரக்டர்ஸை நம்ம இன்னுமே டெப்த்தாக புரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால இந்த எபிசோட நான் பார்க்க சொல்லி ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஓகே, நம்ம இப்போ கதைக்குள்ள போயிடலாமா? இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல ஐரிஷில் சேபர் கிட்ட பேசிட்டு திரும்ப வந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு யாரும் இந்த கேஷுவலை இன்வைட் பண்ற மாதிரி ஃபீல் ஆகுது. சேபர் அந்த இடத்துக்கு வந்து ஐரிஷில் உங்களுக்கு என்னாச்சு, ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்க, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் கரெக்டாக கிட்ஸுக்கு வெளியே போன டைமை பார்த்து நம்மளை அட்டாக் பண்றதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லுவாங்களா. சேபருமே இங்க வரதுக்கு முன்னாடி வெளியே லைட்டிங் தான் நோட் பண்ணிருப்பா. வச்சு நம்மள ரைடர் தான் இன்வைட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. ரைடருமே கேஸ்டிலோட என்ட்ரன்ஸ் வந்து உடஞ்சுதானே இருக்கும், அது வழியாவே வந்துருவானா, இவ்வளோ சண்டை தான் போட வந்திருப்பான்னு சொல்லிட்டு ஃபுல் பேக்டப்பா வரும்போது இவ்வளோ ட்ரிங்க்ஸ் குடிக்கிறதுக்காக இவ்வளவு தூரம் வந்திருக்கு. அது மட்டும் இல்லாம சேபரை பார்த்து என்னால இந்த இடத்துல எல்லாம் இருந்து குடிக்க முடியாது, ஃபுல்லா டஸ்டா இருக்குது, எப்படியே மச நிற்காம அந்த கேஸ்டிலே இருக்கக்கூடிய சுத்தமான இடத்த கூட்டு போய் காமிங்க அப்படின்னு சொல்லுவானா. சேபருமே அந்த கேஸ்டில் இருக்கக்கூடிய ஒரு கார்டனை காமிக்க அங்க உட்காந்து ரெண்டு பேருமே ட்ரிங்க் பண்ண ஆரம்பிப்பாங்களா. ரைடர் எப்பவும் போலதான் இவங்க ரெண்டு பேருமே பாஸ்ட்ல கிங்கா இருந்திருக்காங்க. ரைடருமே இந்த கிரெயிலுக்கு வந்து யாரு ஒருத்தி அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பானா. அந்த இடத்துக்கு யாரா பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆச்சரியம் வர வந்ததும் வாய் சும்மா இருக்காது. எப்பவும் போலதான் ஒரு கிங்குக்கான பாங்கியூட் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு இடத்துல வைப்பீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரைடர் சரி கோவப்படாத, இந்த ட்ரிங்க கூடிய அப்படின்னு சொல்லி கொடுக்கும்போது ட்ரிங்க வாங்கின ஆச்சரியம் மோந்து பார்த்துட்டு இது என்ன இந்த அளவுக்கு மோசமா இருக்குது, நம்மளே மாதிரி ஹீரோ எக்ஸ்கிரீட்ல இதை குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை திருப்பி அப்படியே ரைடர்ட்ட கொடுத்துருவான். அந்த ரைடரும் வாங்கிட்டு சிட்டிலே பெஸ்டான ஒயின் இதான்ப்பா அப்படின்னு சொல்லுவானா. ஆர்ச்சரம் நீ முட்டாள், அதனாலதான் உன்னை ஏமாத்திட்டானுங்க, இதுதான் ஒரு கிங்கு குடிக்கக்கூடிய ட்ரிங்க்ஸ்ன்னு சொல்லிட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி ஒரு கோல்டு கலர் செக்ல வைன் வர வைப்பானா. அந்த வைனை குடிச்ச சேபரோ ரைடரோ உண்மையாவே நல்லா இருக்குப்பா அப்படின்னு சொல்ல, என்னோட ட்ரெஷர் ஹவுஸ்ல நல்ல நல்ல வெப்பன்ஸ் மட்டுமே இருக்காது, போல சூப்பரான வைன்ஸுமே இருக்கும் அப்படின்னு சொல்லுவானா. அதோட நிறுத்துவான்னு பார்த்தா அதோட நிறுத்தலையே. இதுலயே தெரிஞ்சு போச்சு யார் கிங்காக தகுதியானவங்க அப்படின்னு ஆரம்பிக்க, சரி நீ வந்து ஒரு நல்ல ட்ரிங்க்ஸ் வச்சிருக்க அப்படிங்கிறதுக்காகவே நீ வந்து ஒரு நல்ல கிங் ஆக முடியாது, அதில் கிரெயில் வந்து ஒரு ட்ரிங்க்ஸுக்கான போட்டியே கிடையாதுன்னு ரைடர் சொல்லுவானா. அதில் அந்த கிரெயிலுக்காக சண்டை போடுறதுன்னு சொல்றதே எனக்கு வந்து சரியா படல, கிரெயிலே எனக்கு சொந்தமானது, அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக சண்டை போடணும். கேட்ட சேபர் ஆர்ச்சரை பார்த்து நான் வந்து கேஸ்டர் மட்டும்தான் முட்டாள் நினைச்சேன், இப்பதான் தெரியுது அவன் மட்டும் இல்ல நிறைய பேர் இருக்காங்க சொல்லிட்டு, ஏன்னா கேஸ்டருமே சேபரை பார்த்து நீ எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு கிளைம் பண்ணிட்டு இருப்பான்ல. ஆர்ச்சர் பேசுறதுமே மோர் லைக்லி அப்படித்தானே இருக்குது, அதனால சேபரும் அப்படி சொல்ல, இந்த மாதிரி இவங்க ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே சும்மா பேசிட்டு இருப்பாங்களா. அப்பதான் ரைடர் வந்து ஆர்ச்சரை பார்த்து இதுக்காக இந்த கிரெயிலுக்காக சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இது வந்து என்னோட ட்ரெஷரா இருக்கும்போது அதை பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை. அப்பதான் ரைடருமே எனக்கும் இந்த கிரெயில் வேணும், என்னோட ஸ்டைல் வந்து எனக்கு என்ன வேணுமோ அதை எடுத்துக்கிறது தான், பிகாஸ் நான் தான் கிங் ஆஃப் கான்கரர்ஸ் அப்படின்னு சொல்லுவானா. ஆர்ச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் அவனுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அது அவனோட தானே முடிவு பண்ணிடுவான். ரைடருக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னு சொல்லும்போது அதை அடையிறதுக்காக முயற்சி பண்ணுவானா. சோ இதெல்லாம் இவங்க ரெண்டு பேருமே கால்குலேட் பண்ணி ரெண்டு பேரும் சண்டை போடுறத தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அப்பதான் இவ்வளவு நேரம் சேபர் இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்தது கவனிச்சிட்டு இருந்தாலும் இப்ப பேச ஆரம்பிக்கிறா. அதுவும் ரைடரை பார்த்து நீ அந்த கிரெயில் வந்து ஆர்ச்சரோடது அப்படின்ற மாதிரி சொன்ன பிறகும் கூட இதுக்காக அந்த கிரெயிலுக்காக இந்த அளவுக்கு போராடுற அப்படின்னு சொல்லி கேட்பாளா. கையில இருந்த ஒயினை கல்பனை குடிச்சிட்டு உண்மையை சொல்லணும்னா மறுபடியும் உயிரோட வரதுக்கு தான் அப்படின்னு சொல்லுவானா. இதை கேட்ட வேவர் ஓடியே போய் ரைடர் கிட்ட கோல் வந்து வேர்ல்ட கான்கரர் பண்றதுதான் சொல்லிட்டு இருந்தா அப்படின்னு கிட்ட போகும்போது இவரோட மண்டையிலே தட்டி அனுப்பி விட்டுருவான். கண்டிப்பா இந்த வேர்ல்ட கான்கரர் பண்றது தான் என்னோட முக்கியமான கோல், இதுக்கான முதல் ஸ்டெப் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போதைக்கு இந்த வேர்ல்டோட மானாவை யூஸ் பண்ணி உயிரோட இருந்தாலுமே கூட நம்ம வந்து ஒரு செர்வெண்டா தான் இருக்கிறோம், நான் வந்து உண்மையாவே இந்த வேர்ல்டுல வந்து ஒரு லிவிங் பீயிங்கா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லுவானா. ஆர்ச்சரும் ரைடரை பார்த்து உன்னை என் கையாலே கொள்ளலாம் முடிவு பண்ணிட்டேன்னு சொல்ல, அதே மாதிரி தான் எனக்கும் உன்னோட ட்ரெஷர் எல்லாத்தையுமே அடையணும்னு ஒரு ஆசை இருக்கு, கண்டிப்பா ஒரு நாள் வருவேன், அது வரைக்கும் வெயிட் பண்ண ரைடர் சொல்லுவானா. சேபர் ரொம்ப நல்ல வேலை, அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து ஒரு கிங் வந்து இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, ரைடருமே சேபரை பார்த்து சரி உன்னோட விஷயம் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நான் வந்து அதை ஆம்னிபோர்ட்டன்டான பவரை யூஸ் பண்ணி பிரிட்டனோட ஃபேட்டை வந்து சேஞ்ச் பண்ணுவேன். இது எதுக்காக சொல்றான்னா அவ கிங்கா இருக்கும்போது நடந்த பல கொடூரமான விஷயங்களை மாத்தணும்னு நினைக்கிறா. அதே சமயத்துல கீரே டோக்கியோமி இவங்க ரெண்டு பேரும் ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ரைடர் வந்து எந்த அளவுக்கு பவர்ஃபுல் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக எல்லா அசாசினுமே இந்த கேஸ்டல் கிட்ட கேதர் பண்ணி ரைடர் கூட சண்டை போட வைக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காகனா டோக்கியோமிக்கு வந்து ஒரு சந்தேகம் இருக்குது, ஆர்ச்சருக்கும் ரைடருக்கும் சண்டை நடந்துச்சுன்னா யாரு ஜெயிப்பாங்கன்னு சொல்லிட்டு, இது மூலமா ரைடர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல், ஆர்ச்சருக்கு ஜெயிக்க ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த பிளான் இவங்க இங்க போட்டுட்டு இருக்கும்போது, ரைடரும் சேபரை பார்த்து நீ உண்மையாவே ஃபேட்டை சேஞ்ச் பண்றதுக்காக தான் இதெல்லாம் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஃபுல்லாவே நம்பிக்கை இருக்குது, இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கறத விட ஆம்னிபோட்டன்ஸான பவர் வந்து கண்டிப்பா இந்த ஃபேட்டை சேஞ்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாளா. இது ஆர்ச்சர் கேட்டுட்டு ஒரு மாதிரி நக்கல சிரிப்பான். ரைடருமே சேபரை பார்த்து நான் இதை கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் கேட்கிறேன், பிரிட்டன் கண்ட்ரி வந்து நீ ரூல் பண்ணும்போது தான் டவுன் ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்க, எஸ் அதனாலதான் அதை என்னால அக்செப்ட் பண்ண முடியாது, எந்த சேஞ்ச் பண்ணக்கூடியதான் என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லும்போது, ஆர்ச்சர் இதை கேட்டு மறுபடியும் சிரிக்க, சேபர் இதுல சிரிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது, வந்து உன்னை கிங்குன்னு சொல்ற ஆனா இப்படி புலம்பிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நாளை இப்படி சிரிக்காம இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருப்பானா. ஆனா சேபரோட ஃபேஸை பார்த்தோன்னா அவன் இந்த மேட்டர்ல எந்த அளவுக்கு சீரியஸா இருக்கா அப்படிங்கறத பார்க்க முடியுது. சேபர் இதுல சிரிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்ல, அது என்னோட கண்ட்ரி, பாதுகாக்க வேண்டியது என்னோட கடமை, அது என்னால முடியல, என்னோட உயிரை கூட என்னோட கண்ட்ரிக்காக கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுவாளா. இதை கேட்ட ஆர்ச்சர் ரைடரை பார்த்து ஆஃப் நைட் சொன்னதை கேட்டியா, அவளோட உயிரை கூட அவளோட கண்ட்ரிக்காக கொடுப்பாலாம் இப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட கொஞ்சம் சிரிச்சிட்டு இருக்கும்போது, சேபர் இவங்க சொல்றதெல்லாம் கண்டுக்கிற மாதிரி இல்ல, ஒரு கிங் எதனால சாக்ரிஃபைஸ் பண்ணலாம், அவன்
அவங்களோட கண்ட்ரி வந்து வளமா இருக்கிறதுக்காக அப்படின்னு அவங்க 2 பேரையும் பார்த்து சொல்லும்போது, இல்ல அது அப்படி கிடையாது, ஒரு கிங் எதையுமே சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்க, இந்த கண்ட்ரியோட பீப்புள் தான் எல்லாத்தையுமே கிங்குக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க, இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்ல அப்படின்னு ரைடர் சொல்லுவானா. இதை கேட்டு சேபர், நீ சொல்றது கேட்கறதுக்கு கொடுங்கோல மன்னன் அவனோட ஆசைக்காக எதை வேணாலும் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி இருக்குது. நம்ம அப்படி இருக்கிறனால தான் நம்ம வந்து ஹீரோஸ் அப்படின்னு சொல்லுவானா. இதை கேட்டுக்கு சேபர், ஒரு கிங் வந்து அவனோட ரூல் மேலேயே இல்ல அவனோட ப்ராசஸ் மேலேயே அவன் வந்து நம்பிக்கை வைக்கலன்னு சொல்லும்போது, அவன் வந்து ஃபூல் மட்டும் இல்ல, நீ சொன்னல அந்த கொடுங்கோல மன்னன் அவனை விட மோசமானவன் அப்படின்னு சொல்லுவானா. இப்ப இதெல்லாம் கேட்டு போல சேபர் இப்ப ரைடரை பார்த்து, ரைடர் உன்னோட கிங்டம் வந்து 3 துண்டா பிரிஞ்சது மட்டும் இல்லாம உன்னோட வாரிசுகள் எல்லாருமே கொலை பண்ணப்பட்டிருக்காங்க, இதை பத்தி உனக்கு எந்த ஒரு கவலையுமே இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, இல்ல அதுதான் என்னோட டிசிஷனுக்கான அவுட்கம், நான் அதை அக்செப்ட் பண்ணி ஆகணும், அது மட்டும் இல்லாம அந்த போர்ல என் கூட அவங்களோட ப்ரைடை கொடுத்து சண்டை போட்ட போர் வீரர்களுக்கு சொல்ற மாதிரி பண்ணிட்டு இருந்தேன், அது கேவலப்படுத்துற மாதிரி ஆயிரும், எஸ் எனக்கு கவலையா இருக்குது, ஆனா அந்த அவுட்கம் நான் அக்செப்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்ல, சரி நீ சொல்ற மாதிரி பார்த்தன்னா உன் கூட சண்டை போட்ட அந்த போர் வீரர்களுக்கு மட்டும்தான் க்ளோரி கிடைக்குமே தவிர பவர்லெஸ்ஸா உன்னோட கண்ட்ரில இருந்த பீப்புளோட கதை என்ன அப்படின்னு சொல்லி கேட்பாளா. சரி அப்போ உன்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கிங் அப்படிங்கிறது ஒரு ஸ்லேவ், ஒரு அடிமை அப்படித்தானே, அப்படி இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சேபர் சொல்ல, சேபருமே ரைடரை பார்த்து, நான் சொல்றது நீ எப்பவுமே புரிஞ்சுக்க போறது கிடையாது, உன்னைய மாதிரி செல்ஃபிஷா உன்னோட ஓன் கிரீட்ஸ்க்காக இந்த கிரேட்ல சண்டை போட்டுட்டு இருக்க, நான் சொல்றதெல்லாம் நீ எப்பவுமே புரிஞ்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாளா. ரைடர் சடனா ரேஞ்ச் ஆகி ஒரு கிங் ஆசையே இல்லாம இருக்கான்னு சொல்லும்போது, அவனுக்கு உருவமே இல்ல அப்படிங்கிறதுக்கு சமம், நீ உன்னோட லட்சியத்துக்காக உன்னோட உயிரை கூட விட தயங்க மாட்டேன்னு சொன்னால, கண்டிப்பா உன்னோட லைஃபை வந்து பியூரா நீ வந்து ஒரு புனித ஸ்திரீ மாதிரி தான் வாழ்ந்திருக்கணும், யாருமே அந்த மாதிரி வாழ்றதுக்காக ஆசைப்பட மாட்டாங்க. இங்க பாரு சேபர், ஒரு கிங் வந்து மத்தவங்களை விட ரொம்பவுமே பேராசையா இருக்கணும், லவுடா சிரிக்கணும், மத்தவங்களை விடவும் ஃபியூரியஸாவும் இருக்கணும், இதுதான் நார்மல் சிவிலியன்ஸுக்குன்னு ஒரு கிங் மாதிரி இருக்கணும்னு ஆசை வரும், இப்படி இல்லைன்னா அந்த ஆசையை நீ எப்படி விதைப்ப அப்படின்னு சொல்லி கேட்க, எஸ் எல்லாருமே ஒவ்வொரு கண்ட்ரியை சுத்தி பார்த்துட்டு இருக்காங்களே, அதை பார்க்கும்போது நமக்கும் ஆசை வரும், இந்த கண்ட்ரிக்கெல்லாம் போகலாமா, இந்த இடத்துக்குலாம் போகலாமான்னு சொல்லிட்டு, யாருமே எந்த இடத்துக்கும் போகல, எல்லாரும் ஒரே இடத்துல இருந்துட்டாங்கன்னா ஒண்ணுமே நடக்காதுல்ல, இது வந்து என்னோட ஆசை, இதை வச்சு எக்ஸாம்பிள் சொன்னேன், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கலாம் மாதிரி சொல்லிட்டு சேபரை பார்த்து, அவனோட பிரைடு லட்சியம் இது எல்லாமே ஒரு தடவை உன்னோட நாட்டு மக்களை காப்பாற்றலாம், ஆனா அப்படி காப்பாற்றப்பட்டவங்களுக்கு எல்லாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது உனக்கு மட்டும் தான் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, இவ்வளவு நேரம் பிரைட்டா இருந்த சேபரோட ஃபேஸ் வந்து இருள் சூழ, நீ வந்து உனக்கு தேவையானதை சேவ் பண்ண, ஆனா ஒரு கிங் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நீ அவங்களுக்கு காமிச்சதே கிடையாது, உன் கூட சேர்ந்து சண்டை போட்டவங்க தப்பான பாதையில போகும்போது நீ அவங்கள கைவிட்டுட்ட, இது எல்லாமே உன்னோட அந்த சின்ன ஐடியலுக்காக தான் அப்படின்னு சொல்ல, சேபர் வந்து அவங்க எல்லாத்தையும் நான் தான் கொண்டுட்டேன் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது, ரைடர் வந்து நிறுத்துற மாதிரி தெரியல, நீ வந்து ஒரு கிங்கா எப்படி இருக்கணும் அப்படிங்கறத அவங்களுக்கு காமிக்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்ல, சேபர் வந்து அந்த வார்ல பின்னாடி திரும்பி பார்க்கும்போது, நான் தான் அவங்களை கைவிட்டு கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க, ஆர்ச்சர் வந்து சேபரை பார்த்து மறுபடியும் சிரிச்சிட்டு இருப்பான், நான் இப்ப எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, உன்னோட ஃபேஸை பார்த்து சிரிப்பு வந்துடுச்சு, என்னால கட்டுப்படுத்த முடியல, அதுவும் உன்னோட வெர்ஜின் ஃபேஸ் ஃப்ளவர் போட்ட பெட்ல படுக்க போட்ட மாதிரி எனக்கு பிடிச்ச ஃபிளேவர் அப்படின்னு ஆர்ச்சர் சொல்லுவானா. என்ன சொன்னா அப்படின்னு சேபர் சண்டை போடலாம் போகும்போது, இந்த இடத்துலயே ஸ்டாப் பண்ணி 3 பேருமே ஃபீல் பண்றாங்க யாரோ வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு, சேபர் பின்னாடி ஒரு அசாசின் வரும்போது அதை பார்த்து பயந்து ரைடர் பின்னாடி போய் உட்காந்துட்டு, அசாசின் இப்ப எதுக்காக வந்திருக்காங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கேன், ரைடர் ஆர்ச்சரை பார்த்து இது உன்னோட வேலையா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆர்ச்சர் டொக்கியோமி இப்படி பண்ணுவான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போனா, அங்க அத்தனை அசாசின் இருப்பானுங்க, அதை பார்த்து விவரம் பயத்துல இருப்பானா, ரைடர் அவங்களுக்கும் ட்ரிங்க்ஸ் கொடுக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போவானா, இங்க இருந்து ஒரு நைஃப் வரும், அந்த ஒயின் எல்லாமே ரைடர் மேலே ஸ்பில் ஆயிருமா, அவங்ககிட்ட ஒயினை குடிங்கடான்னு சொல்லி கேட்டேன், இப்போ உங்களோட பிளட்டை மாத்தி மாத்தி குடிங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவர் அன்லீஷ் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் சேபரை பார்த்து, கிங் வந்து அவனோட சுப்பீரியாரிட்டியில தனியா இருக்கணுமா அப்படி சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்பானா, சேபர் வந்து கிங் தனியா இருக்கிறது தவிர வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லுவானா, என்ன புரிஞ்சுக்கலாம்னு நினைக்கிறாரு, அவனை காமிக்கிறேன்னு சொல்லிட்டு ரைடர் வந்து அவனோட நோபல் ஃபேண்டமை யூஸ் பண்ண ஒரு பயங்கரமான வெளிச்சம் வந்து எல்லாருமே வேற ஒரு இடத்துக்கு கூட்டு போற மாதிரி இருக்குது, இதுதான் ரைடரோட நோபல் ஃபேண்டம், இவங்க எல்லாருமே என் கூட போர்ல சண்டை போட்டவங்க, இவங்க எப்படி இருப்பாங்க, இவங்களோட மூச்சு எல்லாமே எனக்கு வந்து என்ன ஞாபகம் இருக்குது, அவங்களும் அதே மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பின்னாடி அவ்வளவு பெரிய படம் வந்துட்டு இருக்கோம், அவங்களுக்கு ரைடர் கொடுக்கக்கூடிய இன்ட்ரோவே அவ்வளவு சூப்பரா இருக்கும், அவங்களோட பாடியில இருந்து எல்லாமே ஹீரோ ஸ்பிரிட்டுக்கு அர்ப்பணிச்சிருந்த போதுமே கூட அவங்களோட லாயல்ட்டியை வந்து ரைடருக்கு செலுத்திட்டு இருக்காங்களா, அதை பத்தி ரைடர் சொல்லிட்டு இருக்க, தேவர் அதுல இருக்கிற எல்லாருமே சிறுவன்ட் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பான், கிங் வந்து எப்பவுமே தனியா இருக்கிறது கிடையாது, அவரோட பில் வந்து எல்லாருக்கூடயுமே ஷேர் ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, இதை சேபர் எல்லாருமே வாயப்படந்து பார்த்துட்டு இருப்பாங்களா. ரைடர் வந்து அசாசினை அட்டாக் பண்ணலான்னு வரும்போது, அசாசின்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் வின்னாக சாய்ஸ் இருக்குன்னு நினைச்சாலும் இவ்வளவு பெரிய படையை பார்த்த பிறகு நம்மளால கண்டிப்பா ஜெயிக்க முடியாது அப்படிங்கிறது தெரிஞ்சு அவங்க ஹோப்பை விட்டுருவாங்க. நிறைய பேர் வந்து தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும்போது எல்லாரையுமே துரத்தி வேட்டையாடுறானுங்க. சேபர்லாம் இப்படிதான் கிங் இருக்கணுமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பா. நெக்ஸ்ட் ஃபைட்லாம் முடிஞ்ச பிறகு ரைடரும் போகலாம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்துட்டு இருப்பானா. சேபர் வந்து நான் இன்னும் உங்ககிட்ட பேசி முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. நம்ம வந்து இன்னைக்கு ஒரு கிங்குக்கான பாங்கிட்டு தான் என்ஜாய் பண்ண வந்திருக்கோம், நான் வந்து உன்ன ஒரு கிங்காவே மதிக்கல சேபர் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட வண்டியும் வர வச்சுட்டு அதுல போறதுக்கு முன்னாடி, நீ வந்து இப்போதைக்கு ஒரு ட்ரீம்ல இருக்கல, அதுல இருந்து முழிக்க பாரு, நீ அப்படி முழிக்கலன்னா நீ இப்போ கொஞ்சம் ஹீரோ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருக்கல, அந்த மரியாதை மொத்தமாவே இல்லாம போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு போவானா. ரைடர் போன பிறகு ஆர்ச்சர் சேபரை பார்த்து, அவன் சொல்றதெல்லாம் கண்டுக்காத, உனக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் நீ பண்ணு, நீ இப்ப பியர் பண்ணிட்டு இருக்கிற கஷ்டத்தை வேற யாராலையுமே தாங்க முடியாது, இதை எப்பவுமே கைவிட்டுறாத, அப்பதான் நீ என்னோட உமனா இருக்கிறதுக்கு ஒத்தியா கீப் அப் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவானா. எரிசில் சேபர் கிட்ட ஒன்னும் கவலைப்படாத அப்படி சொல்ல வர, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, ஒருத்தன் கேஷ்
ஹாஸ்டலை விட்டு லெஃப்ட் ஆயிட்டு வெளியே போய் எல்லாருக்கிட்டையும் கிங் வந்து மற்றவங்க எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படிங்கறத புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். இதை சேபர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கு. அதோட இந்த எபிசோடுமே எண்ட் ஆகுது. ஸோ எப்படி கைஸ் இருந்துச்சு இந்த எபிசோட்? அப்படி பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் கமெண்ட் தான் ட்ராப் பண்ணிட்டு போயிருங்க. சரியா, பை.